அடியாரை சிறந்தாத வணக்கம். மறைமுறுப்பது மந்திரி கழகு, வணக்கம் தனக்கழகு. யானை ஒரு பின்னே, மணி ஓசை ஒரு முன்னே. ஆனாக பிறந்தால் அறிவிக்க வேண்டும். பெண்களாக பிறந்து விட்டால் பெருமையோடு வாழ்ந்து கட்டுவதாக கலஞ்சி கொள்ளிக்கு வேலியும் சமஞ்ச பொண்ணுக்கு தாலியும் ஒரு கைக்கு தகுந்த பொருளை விட கண்ணுக்கு தகுந்த புருஷன் தான் முக்கியம். அப்படி இருந்தாலும் இது என்ன ஊர்? மலையத்துக்குப்பம் கிராமத்தில் வாழ்ந்திருக்கூடிய இன்று இரவு ஸ்ரீ அம்மன் ஐயனாரப்பன் அதோ 3வது வருட துவக்க விழா. அதோ உரிமையாளர் ஆர் சிவபிரகாஷ் ஐயா கோடைடி சக்கரவர்த்தி ஆர் சிவபிரகாஷ் ஐயா அவர்கள் அவரோடு ஒத்துழைக்கக்கூடிய தொடர் விளக்கான தூண்டி போல் ஒண்ணு வேணும். அதற்கு நாடக ஆசிரியர் ராமராஜ் ஐயா அவர்கள் அனைவருக்கும் என்ன நாடக ரசிகர்கள், நாடக கலா ரசிகர்கள், நாடகக்காரர்கள் அனைவருக்கும் கெட்டிக்கார பொட்ட பையனுக்கு அடியே சிறந்தாங்க வணக்கம். அப்படி இருந்தாலும் என்ன விளக்கம் இருந்தது? சிவகாமி 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 மட்டும்தான் விளக்கம். எங்க அப்பா யார் தெரியுமா? முத்தண்டாசூரன். அவன் பொண்ணா நீயே? முத்தண்டாபுரி நீதி அரசத்தை கூடிய என் நாட்டு பெருவிக்கிறது. சந்தனமும் பூமணக்கும் தேக்கும் பாக்கும் தலையத்துக்கும் வண்டி வந்தா மட்டும் பூவரியால் வண்டி வந்த மருந்தம் உண்ணும். பூவரியா வண்டி வந்த மருந்தம் உண்டும். போர்வை கஞ்சாத பொன்னாடாகும். போருக்கு அஞ்சாத பொன்னாடாகும். மாடு கட்டி போரடி தாய் மாலாத சன்னலண்டி. மாடு கட்டி போரடி தாய் மாலாத சன்னலண்டி. யானை கட்டி போரடிக்கும் அழகாபுரி நாடு முத்தண்டாபுரி எங்க நாடு. முத்தண்டாபுரி நீதி அரசத்தை கூடிய முத்தண்டாசூரனுக்கு மகளாக விளங்கக்கூடிய முத்தண்டாசூரனுக்கும் எங்க அம்மா பேர் என்ன தெரியுமா? என்ன சொல்லுமா? உங்க அம்மா பேர் ஆமா முத்தண்டவல்லியே தப்புச்சிட்டியா? இது வரைக்கும் பிறந்த பிள்ளை ஆதரவுக்கு வேண்டிய குடும்பத்துக்கு என்ன இருந்தாலும் ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை. எங்க குடும்பத்துக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை. என் பேர் தான் சிவகாமி சிவகாமி சிவகாமி. சிவனுடைய அம்சத்தால் பிறந்தபடினால் நீண்ட நாளாக குழந்தை இல்லாத காரணத்தால் முருகா ஏன் 2018 முக்கதை பரம கடவுளே நீண்ட நாளாக வைத்து ஐயப்பன் மேல நீங்க பாட்டு போடுங்க. அப்படி நீண்ட நாளாகவே எங்களுக்கு ஆண் சந்தாரமோ பெண் சந்தாரம் இருந்தா இந்த சிவனுடைய அம்சத்தால் எனக்கு என் பெண்ணுக்கு சிவனுடைய அருளால் ஒரு பெயர் வைக்கிறேன். அப்படின்னு சிவனுடைய அம்சத்தால் பிறந்தபடினால் என் பெயர் சிவகாமி 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 அப்படி பெயர் சுட்டி நான் ஒரு மெய் பொழுதுமாகவே அப்பா சிறு வளர்த்துகிறார். அப்பா அம்மா ஒருபடி தருவது ஹோட்டல் சென்று அம்மா கொண்டு வரியா ஐயப்பா பத்தப்பாய் போயாருமா ஐயப்பன் என்றென்றைக்கும் அதோ ஐயப்பனோட தொண்டராக விளங்கக்கூடிய அறிந்தும் அறியாமலும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களை பொறுத்து காத்து ரட்சித்து அருள் புரிய வேண்டும். ஓம் சத்தியமான பொண்ணு 18ஆம் படிமில் வாழும் ஹரிகர சுதன் ஆனந்த சுத்தன் எங்கள் ஐயன் ஐயப்ப சுவாமியே சரணம் ஐயப்பா அப்படின்னு அந்த பகவான் தொண்டராக விளங்கக்கூடிய ஐயா உமாமகேஸ்வரியும் சிவபெருமானும் வரக்கூடிய மக்களுக்கெல்லாம் இப்ப இரவு பகலு பௌர்ணமி எல்லாம் கிடையாது. ஆந்திராக்காரர் எப்போ உள்ள பூந்தார்களோ இரவு பகலும் தெரியாம கிரிவலம் வருகிறார்கள். சிவபெருமான தொண்டராக விளங்கக்கூடிய அண்ணா அவர்கள்
சுப்பிரமணிய அண்ணா அவர்கள் அந்த முருகன் பெயர் வைத்த சுப்பிரமணிய அண்ணா அவர்கள் எனக்காக வழங்கி ரூபாய் 101 குடும்பத்தை பட்டி பிரித்து பால் கொடுக்கி அப்படி இருந்தாலும் அப்பா வரும்படி தருவு அப்பா அம்மா வரும்படி தரு ஓட சென்று அப்பா கொண்டு வந்துருச்சு. என்னுடைய மகள் சிவகாமி வந்திருந்தாய். தாய் தந்தை இருவரும் சிம்மாதானத்தில் அமர்ந்திருக்கிறேன் அப்படின்னு அறிக்கை செய்ய அப்பா வந்திருக்காங்களா? சிவகாமி தாயே சிவகாமி எங்க தத்த தாயே கருணா என்னுடைய பாதாரத்தை ஆதாரமா சேமித்தபடினால் என்றென்றைக்கும் சிவனுடைய அருளை பெற்று சுபசேவமாக ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாரும் முதல் வீடு வீட்டுக்குரிய மகளை எதற்காக வரும்படி தருவு அம்மா சிவகாமி அதாப்பா நினைத்தாரும் பரமகடல் கோரி பூஜை செய்ய வேண்டும். சிவனுடைய அம்சத்தால் பிறந்த சிவனானவல்லி உங்களுக்கு காலை மாலை தவறாதபடிக்கு நந்தோடு சென்று மலரும் ஜலமும் கொண்டு வந்து சிவபெருமான அச்சனை வணக்கம். அதனால இன்றைக்கும் கானகத்துக்கு சென்று மலரும் ஜலமும் கொண்டு வர வேண்டும். அப்படின்னா கானகம் சென்று மலரும் ஜலம் கொண்டு வந்து இதே நல்ல நேரத்து என்னத்துக்கு கொண்டாட பெருமானை நாமளும் பிரார்த்தனை செய்ய வணக்கம். அதோ நந்தவனம் சென்று ஜலமும் மலரும் கொண்டு வர வேண்டும். அப்படியா? அந்த நந்தவன இது அப்பாவா சொல்லி தவறாதபடிக்கு நந்தவனத்துக்கு சென்று மலரும் ஜலமும் கொண்டு வர வேண்டும். தினந்தோறும் சிவகாமி தினந்தோறும் சிவனுடைய அம்சத்தால் பிறந்தவள் சிவபெருமானை நான் அர்ச்சனை செய்ய வேண்டும். அந்த அர்ச்சனைக்கு மலரும் ஜலமும் கொண்டு வர சொல்லியிருக்காரு. அதனால இந்த நதிகரையிலே அதோ மலரை கொள்ளும் பொழுது போகலாமா? தினந்தோறும் மலரை அடர்ந்த கானகத்திலே மலர் எடுக்கலாம்னு பார்த்தா அழகு வாழ்ந்த மன்னர் சூரிய பிரகாசமான மலர் எடுக்கும் பொழுது இது அமர்ந்திருக்கிறாரே இவரை பார்த்த உடனே என் உள்ளமே தனி கொடுக்கிற மாதிரி ஏன்னு கேட்டா அழகு வாழ்ந்த சூரிய பிரகாசமான இருக்கிறார். இந்த கானகத்திலே அடர்ந்த கானகம் இந்த கானகத்திலே தன்னந்தனிமையாகவே இருக்கின்றாரே. பேசி பார்க்கலாமா? எங்க? ஹலோ, உங்களதான் என்னையம்மா கூப்பிடுற கலையே உண்டி கூட கவி பாடு கலையே நல்ல கலையே உண்டி கூட கவி பாடுவி அந்த பிள்ளையே உண்டி கூட பாடுவி கலையே நிற்கிலையே நல்ல கலையே உண்டி கூட கவி பாடுவி அந்த பிள்ளையே உண்டி கூட பாடுவி
சனி விடாத. நீங்கள் யாரையா என்ன என்ன அழகாகின்றியே, நான் எந்த நிலைமையில இருக்கேன் தெரியுமா? என்ன நிலைமையில இருக்கீங்க? நான் காலையில எல்லாம் நொண்டி ஆச்சுதே சிவகாமி அழகாக இருக்கின்றியே. நான் ஒரு கை ஒரு கால் இல்லாத மையமா ஆசைப்படுறியே. உங்களை பார்த்த உடனே ஒரே ஒரு நாளைக்கு ஒரே ஒரு வினாடியா இருந்தாலும் நீதான் எனக்கு கணவராக வர வேண்டும் அப்படி என் மனதிலே அப்படி சொல்றே. நீ யாரோ எந்த ஊரோ பேரோ அதை ஊரோ ஒரு பெண்ணாகப்பட்டவள் அடர்ந்த கானகத்திலே ஒரு ஆடோரை பார்த்து ஆசைப்பட்ட உடனே நீங்கள் யாரம்மா எந்த ஊரமான்னு கேட்பான் ஒரு ஆண்மகன். அடர்ந்த கானகம் கானகத்திலே யாரும் இல்ல, தன்ன தம்பி நீதான் இருக்கிறோம். கட்டி பிடிச்சி எனக்கு ஒரு உமா கொடுத்து அதன் பிறகு எண்பத்தி எல்லாம் யாரம்மா எந்த ஊர்ல கேட்கலாம். உன்னை கட்டி பிடிக்கலாம், உன் கூட எல்லாமே செய்யலாம், செய்யாமலாம் போக மாட்டேன். ஆனா அதுக்கு முன்பு நான் அந்த வனத்தில் இருக்கிறேனே அது அம்மா எனக்கு இப்ப எப்படி தெரியுமா இருக்குது, எனக்கு தகவிடையாகுதம்மா. அதற்கு முன்பதாக இந்த வனத்திலே அலைந்து திரிந்து உண்ணுவதற்கு எந்த உணவு எதுவும் கிடையாது. அதனால ஒரு வாய் சாப்பாடு கொடுத்தா அங்க வேற வாங்க போறாங்க, அங்க போய் ஒரு வாய் சாப்பாடு கொடுத்தா நான் அதுக்கப்புறம் உங்ககிட்ட வரேம்மா. சாப்பாடா? அடர்ந்த கானகமா இருக்கிறது. இந்த கானகத்தை அடர்ந்த கானகத்திலே அம்மா எனக்கு ஏதாவது எங்கேயாவது வாய் சாப்பாடு கொண்டுட்டு வாமா, என் பசியை தீர்த்தாதமா. அதன் பிறகு நான் உன்னை திருமணம் ஏற்றுக்கொள்கிறேன், மனைவியாக தீர்த்துக்கிறேன் சொல்றீங்க. அடர்ந்த கானகமா இருக்குது. இந்த கானகத்திலே எங்கேயாவது சென்று உனக்கு ஒரே ஒரு குடி சாதம் கொண்டுட்டு வரேன். விக்க வர சொல்லு. ஆசை என்றெல்லாம் சொல்லை கொண்டாராமா.
இருக்கிறேன். ஆனா பசி எடுக்குது அம்மா, ஒரு வாய் சாப்பாடு முடியாமா? ஆமா அம்மா. சோறு போடுமா? ஐயோ, இந்த அந்த காலத்துல நான் எங்க போய் சாப்பாடு கேட்டு வாங்கி வருவேன்? நம்ம பையன் போறோம். இந்த ஜோடி பாகர் போட்டு போட்டா மடி வரலாம். ஒரு ஆள் வாங்கிட்டா ஐயா ஊத்து ஊத்து பாரு என்னை கட்டி முத்த தாருமா ஐயா ஊத்து ஊத்து பாரு என்னை கட்டி முத்த தாருமா என்னை கட்டி முத்த பாரு கட்டி முத்தண்டாரு நிலைமதி ஏந்திருக்க முடியுமா? நான் நிலைமையில இருக்கிறேன். ஒரு பெண்ணை பார்த்து காசு இல்லையா? பண்ணி மல்ல தோலையிலே நான் பண்ணி மரமாக நின்றேன். பண்ணி மல்ல தோலையிலே நான் பண்ணி மரமாக நின்றேன். நான் கூவிடும் கிளியானே நீ கோதிடும் பழமானான். பண்ணி மல்ல தோலையிலே நான் பண்ணி மரமாக நின்றேன். ஒரு கூவிடும் கிளியானே ஒரு கோவே பழமானான். பண்ணி மல்ல தோலையிலே நான் பண்ணி மரமாக நின்றேன். அந்த கூவிடும் கிளியானா அடா மத்தல வாங்கல போறடா மத்தல வாங்கல கானகத்துக்கு சென்று மலரும் ஜலமும் எடுத்துக்கொண்டு வருவேன். மகள் இன்னும் வரவில்லை. அதனால நீங்க வனத்துக்கு சென்று மகள் எங்க இருக்கிறது சீக்கிரம் கண்டுபிடித்து அரண்மனைக்கு அழைத்து வாருங்கள். வனத்துக்கு போக வேண்டும் கண்டிப்பா. நீ வனத்துக்கு போ. பார்க்கும் பொழுது ஒரு கை கால் இல்லாத மாதிரி இருந்தீங்க. ஒரு கை கால் இல்லாத மாதிரி உங்களுக்கு 2 கரங்களும் இருக்கிறது. இப்போ 2 கரங்களும் இருக்குது. என்னங்க நீங்க சொல்றதே சொல்றீங்க? என்னங்க நீங்க சொல்றதே சொல்றீங்க? என்னது இப்போ ஜலம் எடுத்துட்டு வாங்க சொன்னீங்களே? இப்போ ஜலம் எடுத்துட்டு வாங்க சொன்னீங்களே? விதி என்னோட விளையாடுகிறதா? இது என்னோட விளையாடுகிறதா? ஐயா ஐயா இப்பதானே நீங்க ஜலம் எடுத்துட்டு வாங்க பசி வினை தீருங்கன்னு சொன்னீங்க. இப்பதானே ஜலம் எடுத்துட்டு வாங்க பசி வினை தீருங்கன்னு சொன்னீங்க. பாரு வெந்த கசனா தான் ஐயா ஐயா ஜலம் வருதுங்க. ஜலம் வருதுங்க. ஐயோ ஐயோ
அட சண்டாளா சண்டாளா அட சதிகாரா சதிகாரா அட பைத்தியக்காரா பைத்தியக்காரா ஏண்டா முருகா ஏண்டா முருகா இவன்டா பைத்தியக்காரா பைத்தியக்காரா சொல்றேன் பைத்தியக்காரன் நினைச்சு சொல்றோம் என்னடா இது அடிக்காரா பைத்தியக்காரா அட பைத்தியக்காரா அட சித்து வக்கா சித்து வக்கா. கேவடியா பையா அவன் கேவடியா பையா. என்ன பண்ணுவ கேவடியா பண்ணுவ நான் பண்ணி விடு நான் பேசுறேன் நான் பண்ணி விடு நான் பேசுறேன் ஏண்டா முருகா இவன் நாம எவ்வளவு பைத்தியக்காரியா மாவன பேசிரலாம் ஏண்டா ஏண்டா? ஏதோ நம்ம பொண்ணுகிட்ட பேசிக்கிறாங்க அடிக்க போனா அடிக்க போனா. இவன் நம்மள அடிக்க வர்றான் இதுக்கு எல்லா காரணம் யாரு இந்த தேவடியா தான் எப்படி இந்த தேவடியா தான் இவன் தூண்டி விட்டதுனாலதான் அடிக்க வரான் எப்படி நாங்க நம்மள அடிக்க வரான் இந்த தேவடியா வந்தார போய் நல்லா இருந்தா இவன் நம்ம பேச்சு கேட்டு தினமும் போய் எப்படி பூ பறிச்சுட்டு வருவானோ அந்த மாதிரி பூ பறிச்சுட்டு வந்துட்டா அவங்க கிட்ட நம்ம அடி வாங்கிருப்பான் ஏய் நான் என்னன்னா இவனை அடிச்சு ஒதுக்கிட்டு வேஸ்ட் எப்படி இவனை அடிச்சு ஒதுக்கிறதுனால எந்த ஒரு பயனும் கிடையாது இவனுக்கு 2 கண்ணு இருக்கிறதுனால